ஹலோ ஜீஸ், வெல்கம். எப்படா இருக்க? போன வீடியோவில் தான் சொன்னேன், இனிமேல் ஃப்ரீயாக தான் இருப்பேன், ரெகுலராக வீடியோ டக் டக் டக்னு அடிப்பேன். நீ போன வீடியோ எடிட் பண்ணும் போதே என் ஃபிசிக்கல் ஹெல்த்து நாசமாக போயிடுச்சு. கடந்த ஒரு 4-5 நாளாக ஃபீவரு, கோல்டு, தும்பல், இருமல் என்னென்னமோ இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு நடக்குது. அதெல்லாம் தாண்டி இங்கே உட்காந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா காரணம் என்ன? கன்சிஸ்டன்சி பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஸோ ஏன் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தளபதி கேம்ஸ், நம்ம இளைய தளபதியை வச்சுக்கிட்டு ஒரு சில கேம்ஸ் எல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, ஒரு சில ட்ரால் கேம்ஸும் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் ஒரு 3 கேம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி 5 மணிக்கு தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தளபதியோட கடைசி படம் தளபதி 69ஓடது. லட்சுமிநாத் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் வருது ஒரு படம். எனக்கு என்னடா அதுக்குள்ளே 69 அப்டேட் அப்படின்ற மாதிரி எனக்கு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடிலாம் அப்டேட் ரொம்ப நாள் கழிச்சு விடுவாங்க, இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரத்துலேயே விட்டாங்களே அப்டேட் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ கடைசி படம் போதும்டா. ஆனால் எனக்கு ஒன்றே புரியலடா, அந்த மனுஷன் தான் 69க்கு அப்புறம் தளபதி 69க்கு அப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி கோட்டில் இவங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு புரியல அது என்ன கதை. ஏன்னா கோட்டு படம் பார்த்துட்டு வந்தேன், நல்லா தான் இருக்குது. எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்தது. மெயினாக அந்த ஜீவன் ஆக்டிங், வில்லனிசம் பீக்குள்ளே போயிருக்காங்க. படம் வந்துட்டு சிம்பிளாக அந்த ஸ்டேடியம்லேயே முடிஞ்சுருந்தீங்களே, இவங்க இஷ்டத்துக்கு பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறேன் குளோனு கீனுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் எப்படி படம் எடுப்பேன் அதே கொஸ்டினாக இருக்குது. அடுத்த கூட சைன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன பிளானில் இருக்குன்னு தெரியுமா? 2026 ஏதோ ஒரு சம்பவம் நடந்து 2027 மறுபடியும் எப்படி RDJ மார்வலுக்கு கம்பேக் கொடுத்தாரோ அது மாதிரி 2027 தளபதி கோலிவுட்டில் கம்பேக் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு லைட்டாக வந்திருக்கு. ஏன்னா அதை இவங்க மைண்டில் வச்சுட்டா இவங்க பார்ட் 2 லீடு கொடுக்குறீங்களேன்னு தெரில. ஓகேவா, பார்ட் 2 ஓஜி அந்த கோட்டஸ் ஓஜி, இன்னொரு பக்கம் தான் லியோ 2 கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எல்சிவை அப்படியே சீக்குவலாக அப்படி கொண்டு போகிறதுக்காக. சரியா, என்ன நடக்க போது தெரில. 2026 மேலே எது இருந்தாலும் பார்ப்போம். வாஞ்சம் உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? என் நெஞ்சில் குடியிருக்கும். இப்போதைக்கு தளபதி சினிமா மட்டும் போகிறதுனால அவரை வச்சு கிரியேட் பண்ண சில கேம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்து விளையாட போகிறோம். நான் 3 கேம் முன்னாடி சொன்ன 3 கேம் நான் வச்சுருக்கேன். சரியா, இதில் ஒரு ட்ரால் கேமும் இருக்குது, அது கடைசியில் வரப்போகுது. அது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண கேமா. சரியா, அதை நான் இன்னும் விளையாண்டு பார்க்கல, ஃபஸ்ட்டில் தான் விளையாட போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா வந்துட்டு சர்க்கார் இன்ஃபைனிட். ஆஹா, மாஸ்டர் விஜய் வந்துட்டாப்புல. என்னடா சர்க்கார் இன்ஃபைனைட் போட்டு மாஸ்டர் விஜய் டிக்க வச்சிருக்கீங்க? டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? மொத்தம் ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ் இருக்குது. இந்த மாஸ்டர் ஜேடி, இது அந்த சர்க்காரு, அப்புறம் வந்துட்டு இந்த இது பிகில், பிகில் ப்ளஸ் ஸ்டேஜஸும் நிறைய இருக்குது. ஓகேவா, ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் இந்த 3 ஸ்டேஜ் மட்டும்தான் விளையாட முடியும், மற்ற ஸ்டேஜில் விளையாட முடியாது. நேப்பியார் பிரிட்ஜு, அந்த மெட்ரோ ஃபைட்ஸ், இந்த மாஸ்டரு அதெல்லாம் இருக்குது. முதல்ல நம்ம எது விளையாடலாம்? ஃபஸ்ட்டு நார்மல் எது விளையாடுவோம். ஓகே, இப்போ சர்க்கார் விஜய் வந்துட்டாப்புல. ஸ்டார்ட் கேம் ப்ளே ஆரம்பிக்கலாமா? தளபதி. ஆஹா, லைட்டாக இந்த ஃபோனுக்கு லேக் ஆகுதோ நண்பர், லைட்டாக லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லட்சத்தில் வரும்போது சத்தியமாக தெரில. ஆமாடா, லைட்டாக லேக் ஆகுது. டேய் என்னடா போடுங்க, நான் தான்டா தளபதி, குத்துங்க தளபதி. என்னடா அடிச்சுட்டு சரி இருடா. ஆஹா, ஏய் அடி, அடியா. போடு போடு போடு. ஆஹா, அந்த படத்தில் வர மாதிரி அந்த ஸ்லோமோ, அந்த அடி. ஏய் இருடா,
இப்போ பாடுறாடி. ஏய் என்னடா எஞ்சி நின்ட்ட மறுபடியும். ஸ்லோ மோல வந்தா நீ படுத்துடணும் தம்பி. என்னடா என்ன துங்கிருச்சு ஓடுறது கூட. தளபதி அவனை இப்போ பார். ஐயோ ஐயோ ஃப்ளைங் கிக். என்னடா அடிக்கிறான் அவன். டேய் அடி உழுவ மாட்டுது. ஏதாவது பண்ணுங்க. இப்போ அடி உழுவு. குத்துங்க சார், குத்துங்க சார், சுற்றி சுற்றி அடிங்க சார். ஆஹா ஆஹா. அடிக்க ஆள்லாம் வரீங்க இப்போ. சுற்றி ஊற்றி அடிப்புட்டாராங்க. ஒரு அடியா அடிச்சுக்கிறடா, ஒரு அடி அடிச்சுக்கிறடா, அடிக்க விட்றானே. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நல்லா இருக்கு. இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகே, டைம் இல்லை, அடுத்த கேமுக்கு போயிடுவோமா? நம்ம விளையாட ஒரு 2வது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ஜல்லிக்கட்டு. சரியா? மெர்சல் படத்தில் இருந்த அந்த வைப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் அந்த நம்ம ஏட்டோடி கேகே வீடியோ பார்த்து தாங்க நான் அந்த வீடியோ ஓடிட்டுருக்கேன். சரிங்களா? அவர் தான் அந்த ட்ராலி கேமு அந்த கேம்லாம் சொன்னாப்புல. அதாவது ஒரு 3 கேம் எடுத்து விளையாடிட்டுருக்கு. சரிங்களா? அப்புறம் டூ காப்பி வரக்கூடாது. எஸ், குட் ஒன். இது எந்த படம், என்ன படம் அது? இப்போது கோட்டில் வந்துட்டு விசில் போர்டு பாட்டு இது வச்சுலாம் ரிமீஸ் பண்ணல. இந்த ஃபோக்கி ரிப்பீட் இது பார்த்தே ஒன்று தொடங்கட்டுமா? சி மாடு. ஐயோ ஆட்டோ சரி, லிட்டரலாக இந்த சப்வேஸ் ஆஃப் மாதிரி தான் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இந்த மாடு இந்த பக்கம் தான் ஓடி வருது. பார்த்தே ஒன்று தொடங்கட்டுமா? அதிரடி கிளப்பட்டுமா? செம்பைதான் தொடக்கட்டுமா? வைக்க கையில் எடுக்கட்டுமா? இது இடிச்சா என் வாய்ஸு தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸு தான், குடி மக்க தான் நவ் குத்து பார்ட்டி விட்டு தான் போமாட்டேன். சத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்த்தா. ஓ, சீக்கிரம் அட்டன் பண்ணிட்டேனா? சரி, ஓகே போதும். அந்த வீட்டு வரண்டா, அந்த விசில் போட்டு ரிமீக்ஸ் பண்ண வீட்டு வரண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வீட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கு? அலங்காநல்லூர். ஓ, அந்த மெர்சல். எஸ், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து அலங்காத ஒரே கால. யானை இருக்கு. ஏய், யானை இருக்குடா. ஐயா, ஓ உடஞ்சி இருக்குல்ல. சூப்பர். நல்லா நல்லா இருக்கு அந்த கேம். நான் வேணால் தனியாக விளாண்டு பார்க்குறேன். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போயிடும். ஸோ ஓகேயா, திஸ் இஸ் த கேம் தளபதி ஜல்லிக்கட்டு. ஒன் லாஸ்ட் டைம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லு, நானே செத்தா போயிட்டேன்? உசுரோட தானே இருக்கேன். கதை கேட்க ரெடியாடா. விழுப்புரம்ல வந்துட்டு தளபதி 2030 வந்துட்டு இலவசம் கல்யாணம் பண்ணி வச்சாராம். சரியா? அப்போது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சில ரசிகர் மன்ற நிர்வாகிகளை திருமண மண்டபத்திற்குள் ஒரு தரப்பினர் அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் திருமண மண்டபத்திற்கு முன்னதாக பெரும் ரகளில் ஈடுபட்டு மண்டபத்திற்குள் நுழைந்து நாற்காலிகளை தூக்கி வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். அதை பார்த்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் தெரிஞ்சு நடிகர் விஜய் அதிர்ந்து போய் திருமண மண்டபத்தின் பின்புறத்திற்கு சென்று அங்குள்ள மதில் சுவர் மேல் ஏறி தப்பியுள்ளார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஓகேவா? நான் சும்மா சொல்லலை, உண்மையில் நியூஸ் இருக்கு. வேணா நியூஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். சரியா? அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த
இந்த எடுத்த ஒரு பேரடி கேம் தான் இது, ஓகேவா. விழுப்புரம் ரன் 1 மொத்தம் 2 கேம் இருக்குது. நம்ம 1 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேவா. அதே மாதிரி எந்த தளபதி ஃபேன் இதை பற்றி ட்ரிகர் ஆக வேணாம். நானே ஒரு அணில் தான். நான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த கேமை பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் அடிச்சுக்க முடியாதுடா. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் தான் அதை முடிச்சுட்டு இந்த தளபதி வார், இந்த கிளாஷு, இந்த ட்ரால்ஸ், இந்த ரோஸ்ட்டு அதெல்லாம் மோஸ்ட்லி வராதுடா தலைக்கும் தளபதிக்கும் மெயினாக. ஏன்னா இதை பார்த்து தளபதி ஃபேன் ட்ரிகர் ஆவாங்க. ஏன்னா இது பண்ணது தலை ஃபேன்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கன்ஃபார்ம் தரல, சரியா. அதனால் அஸ் எ ஜென்ரல் ஆடியன்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பாரு. நான் அப்படி தான் இந்த கேம் விளையாட போகிறேன், ஓகேவா. அப்புறம் என்ன வந்துட்டு ஆமன் அடிக்க போகிறீங்க, நான் ஒரு அணில், சரியா. அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப பேச வைக்கிறானுங்க. வரான் பாரு வேட்டக்காரன் பாரு. லைஃப் இஸ் அ ரேஸ், ரன். அந்த விழுப்புரம் ஜங்ஷனு, இந்த ஆனந்த மஹால் ஏசி தான் அந்த கல்யாண மால், ஓகேவா, விழுப்புரம்ல இருக்குது. இது அந்த ஓடுறது விட்டு அது இட்ஸ் ரியல் ஃபோட்டோ, ஓகேவா. அந்த நியூஸில் வந்த ஃபோட்டோ தான் இங்கே கட் பண்ணி போட்டிருக்காங்க இன்டர்ஃபேஸாக. ஸ்டார்டிங்லேயே நிற்காமல் ஓடு. அதே மாதிரி சொல்லிக்கிறேன், எந்த தளபதி ஃபேன்ஸோ ட்ரிகர் ஆக வேண்டாம். நானே ஒரு தளபதி ஃபேன் தான். நான் ஒரு ஜாலியாக விளாட்றேன், நீங்களும் ஜாலியாக பாருங்கள், ஓகே. மொத்தம் இதில் 3 இது இருக்குது. அட்வென்ச்சர், குயிக் ப்ளே, சேலஞ்சஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் நம்ம ஆடுவோம். லேர்ன் டு ஜம்ப் அண்ட் ஸ்லைட். செட்டப் சூப்பர் ஸ்டாரை ஓட விட்டு ஓட்டலாம். இவங்க போட்ட ஒரு சில இது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ தளபதி படத்தை டைலாக்ல எடுத்து என்னடா வா என்ன வாடா ஒரு ஐயோ குருவி ஜம்ப்பு ஸ்லைடு சுறா ஸ்லைடு. ஒரு நிமிஷம், டிஆர் என்னடா பண்ணுறாரு இங்கே? டிஆர் என்னடா பண்ணுறாரு? ஐயோ ஒரு நிமிஷம். ஏய் ஐயோ டிஆர் எனக்கு மொதல் டவுட் என்னன்னா வடை எதுக்கு இருக்கு, ரெண்டாவது டிஆர் கத்தியோட தலைகள் என்ன பண்றாரு பேட்மேன் மாதிரி. ரீட்ரைடர்ரா. குருவி ஜம்ப் சுறா ஸ்லைடு. நல்ல கிரியேட்டிவிட்டா உங்களுக்கு, ப்ளஸ் நல்லா தானே இருக்கு கேமு. ஜம்ப் ஆகலப்பா, எனக்கு தெரியலப்பா, இருப்பா. இல்லை வேறு குட்டியாக ஏதோ இருக்குது. அது என்ன இலவன் வேறு எனக்கு கணக்கு தெரில. ஏதோ ஒயிட் கலர் சட்டையை போட்டு ஏதோ நிற்கிது. அதுவும் டிஆரா? டிஆர் ஏன்டா அருவாவோட நிற்கிறாரு பாடுறா. ஏய் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். துப்பாக்கிடா. லைஃப் இஸ் அ ரேஸ், ரன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரியா நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு சீரியஸான கேம். கவனமாக விளையாடுங்க. ஃபுல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லைஃப் அண்ட் ஸ்கோர் போனஸ். இன்ஃபைனைட் மோடா? ஐயோ இன்ஃபைனைட் மோட்னா டேய். என்னடா குருவி. ஐயோ குருவி. என்னடா இது? இதான் என்னென்னமோ நடக்குது உள்ள. ஒயிலட் கலர் பச்சை டப்பா இருக்கு, என்னென்னமோ இருக்கு. கிஃப்ட் பாக்ஸு. குருவி குருவி போடுறாடே. டிஆர் தர நம்ம தொத்துறோம். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ பிடிச்சிரும், ஓகேவா? வேணும் நான் ஓடுறேன். ஆல்ரெடி ஓடி முடிச்சதுக்காக தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்றுறது நானும் ஓடுறேன். நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருந்தது. இது எவனும் அஃபென்சிவாக எடுத்துக்காமல் ஜாலியாக கேம் விளாண்டா ஐ ஹோப் நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருந்தது, ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு கேம்.
அதே மாதிரி இதை நான் தளபதி கலாய்க்கிறதுக்காகவும் இது பண்ணுறதுக்காக போடல. இது எனக்கு பிளான் இருந்தது. சரி ரைட்டு, இந்த மாதிரி ஒரு தளபதி கேம்ஸ் வச்சு போட்டு பார்ப்போம். ப்ளஸ் தலை கேம்ஸும் வரும். ஓகேவா, தலை கேமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வரும். சரியா, தலைக்கூட ட்ரால் கேம்ஸ் இருக்குது. சரியா, இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, இந்த விழுப்புரம் இருக்கு, இந்த கேம் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே தளபதி ஃபேன்ஸ் தான். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தலையோட பர்த்டே ஏதோ ஒரு ட்ரால் கேம் ரெடி பண்ணி அந்த பைக்கோட கேம், அதனால தான் அவங்க ஏடிக்கு போட்டு இந்த விழுப்புரம் ரெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது உண்மையான தெரியல எனக்கு. இன்கேஸ் பார்ட் 2 நான் போடுறேன் டைரா. பார்ட் 2 போட்டு தலையோட கேம்ஸோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகேவா, ஐம் வெயிட்டிங். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.